வணக்கம். நாலடியார் பாடல் எண் 126. சான்றோர் என மதித்துச் சார்ந்தாய் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சார்ந்தார்கண் இல் ஆயின் சார்ந்தாய் கேள். சாந்து அகத்து உண்டு என்று செப்பு திறந்து ஒருவன் பாம்பு அகத்துக் கண்டது உடைத்து. சார்ந்தோய் என்பது ஒரு விழி, அதாவது ஒரு சிலரை நன்றாக ஆராய்ந்து பாராமல் அவரோடு நட்பாய் சார்ந்த மனிதனே கேள், நீ கேட்பாயாக. எதை கேட்பது? சான்றோர் என மதித்து மண் நிறைந்தாய், அவர்களை நற்குணங்களால் நிறைந்தவர் என நினைத்து ஆராய்ந்து பாராமல் மிகுதியாக நட்பு பாராட்டிச் சேர்ந்தாய். சார்ந்தார்கண் ஆராயும் பொழுது அவர்கள் தீக்குணம் உடையவர்களாய் இருக்கவும் கூடும். ஆகையால் அவ்வாறு சேர்ந்தவர்களிடத்து சான்றாண்மை இல் ஆயின், அதாவது சான்றாண்மை இல்லாவிடின் சார்ந்தாய்க்கு, அது அவ்வாறு அவர்களோடு நட்புணர்வு கொண்டு சேர்ந்த உனக்கு எப்படி இருக்குன்னா, ஒருவன் ஒரு செப்பு பாத்திரத்தை திறந்து பார்க்குறான். உள்ளுக்குள்ள வாசனை பொருள்களெல்லாம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் திறந்து பார்க்குறான். திறந்து பார்க்கும்போது அந்த பாத்திரத்தை மூடிய திறந்த உடனே உள்ளிருந்து ஒரு பாம்பு வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்? பாம்பு தலையை காட்டினா அதுபோல் இருக்குமாம் என்பது இந்த நாலடியார் பாடல். மீதமுள்ள பாடலை பாருங்கள். ஒருவன் செப்பகத்து சாந்து உண்டு என்று, ஒரு மனிதன் ஒரு செப்பு பாத்திரத்தினுள்ளே வாசனை பொருள் இருக்கிறது என்று நினைத்து திறந்து, அந்த பாத்திரத்தை திறந்து அகத்து பாம்பு கண்டது உடைத்து, அதனுள்ளே பாம்பை கண்ட தன்மையை உடையதாகும். எது? ஆராயாமல் ஒருவனிடத்தில் மிகுந்த நட்பு கொள்ளுதல். திருவள்ளுவர் இதே கருத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும். என்ன பொருள்? ஒருவனின் பண்புகளையும் செய்கைகளையும் நன்றாக ஆராயாமல் அவனுடன் கொள்ளும் நட்பானது கடைசியில் இறப்பிற்குரிய துன்பத்தை தந்துவிடும் என்று வள்ளுவப் பெருமகன் பாடிய, 2 அடியில் பாடிய அதே கருத்தை 4 அடியில் உவமையோடு விளக்குகிறார் நாலடியார் பாடிய முனிவர்.